சேனல். இன்னைக்கு எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்க போறோம். ஆக்சுவலி நீங்க காய்கறி எல்லாம் முன்னாடி கட் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா இந்த பிரியாணி செஞ்சு முடிக்கிறதுக்கு ஒரு 10 to 15 நிமிஷம் தான் ஆகும். அவ்வளோ சீக்கிரம் செஞ்சிடலாம். அதே மாதிரி இது அவ்வளோ டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ நான் அந்த ரெசிபியை தான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு குக்கர்ல 1 டேபிள் ஸ்பூன் நெய், 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இது சேர்த்திட்டு மிதமான சூட்டில் வச்சுட்டு ஒரு பிரியாணி இலை, 4 கிராம்பு, ஒரு நட்சத்திர சோம்பு, ஒரு பட்டை, சின்ன துண்டு ஜாதிக்காய், 3 ஏலக்காய், அப்புறம் 1 டீஸ்பூன் சோம்பு இது எல்லாத்தையும் உள்ளே சேர்த்திக்கிறேன். அப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட வணங்குறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கிறேன். இந்த வெங்காயம் கொஞ்சம் டிரான்ஸ்லூசண்ட்டாக, அதாவது கண்ணாடி மாதிரி ஆகிற வரைக்கும் வணக்கணும். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இந்த இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வணக்கணும். இது கூட 2 பச்சை மிளகாயும் உள்ளே சேர்த்திக்கிறேன். அப்புறம் ஒரு பெரிய தக்காளியை இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டி வச்சிருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்திட்டு மஷி ஆகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணணும். இது நம்ம காய்கறிகளில் சேர்த்திக்கலாம். அதுக்கு நான் 1 கேரட், 10 பீன்ஸ், ஒரு 1/4 குடை மிளகாய், 1 உருளைக்கிழங்கு, ஒரு 1/4 கப் பட்டாணி இது எல்லாத்தையும் சேர்த்திட்டு நல்லா வணக்கி விடலாம். இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் வரமிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் 2 டீஸ்பூன் கரம் மசாலா. இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை வணக்கணும். இது கூட ஒரு 1/2 கப் தயிர், சின்னதாக நறுக்கின புதினா, அப்புறம் சின்னதாக நறுக்கின கொத்தமல்லி இதை உள்ளே சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். அப்புறம் 1 கப் பாஸ்மதி அரிசியை நான் ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே தண்ணியில் ஊற வச்சு அதை இப்போ நான் ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் உள்ளே ஆட் பண்ணிடலாம். 1 கப் பாஸ்மதி அரிசிக்கு 1.5 கப் தண்ணி சரியான அளவு இருக்கும். இப்போ அதையும் சேர்த்திக்கிறேன் உள்ள. இந்த ஸ்டேஜில் உப்பு சரியாக இருக்கான்னு பாருங்கள். தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியாக ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இப்போ மூடி வச்சிடலாம். மீடியம் டு ஹை ஃப்ளேமில் ஒரு 2 விசில் விட்டால் போதும். ஸ்டீம் எல்லாம் போகிற வரைக்கும் அதை ஓரமாக வச்சுருங்க. இப்போ நம்ம பிரியாணி மேலே போட்டிருக்க ஆனியன் ஃப்ரைஸ் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன். கூடவே நீளமாக வெட்டி வச்ச ஒரு பெரிய வெங்காயம். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு வணக்குங்க. இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் அந்த எக்ஸஸ் நெய்யை வடிச்சிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இந்த நெய்யை டிஸ்கார்ட் பண்ணிடாதீங்க. இதை கடைசியாக நம்ம கொஞ்சமாக பிரியாணி மேலே ஊற்றினோம் அப்படின்னா இது நல்லா அந்த பிரியாணிக்கு கிளேஸ் கொடுக்கும். ஸ்டீம் எல்லாம் போயாச்சு. இப்போ நம்ம இந்த பிரியாணியை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த ஸ்மெல்லே. இப்போது நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், கொஞ்சமாக கொத்தமல்லி, அப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் நெய் இதெல்லாம் ஆட் பண்ணி ரொம்ப ஜென்டிலாக அந்த அரிசி உடஞ்சிடாத மாதிரி இதை நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதை நம்ம ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். அவ்வளோதான், நம்மளோட வெஜ் பிரியாணி இப்போ ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்க. என்னை எங்காவது பர்சனலாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி ஹரிணி பாபுராஜ், என்னை ஃபாலோ பண்ணலாம். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.